ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு நம்ம சூப்பரான ஒரு தக்காளி சட்னி ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இந்த தக்காளி சட்னி செய்கிறதுக்காக 5 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். தக்காளி பழங்களை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது மாதிரி கடையில் கொஞ்சமாக எண்ணெய், சீரகம், வத்தல் மிளகு இவ்வளோ போட்டு தாளிச்சிட்டு சின்னதாக இருக்கிற இஞ்சி பூண்டு இவ்வளோ சேர்த்து நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். இப்போ நாம் இது கூட நறுக்கி வச்சுருக்கக்கூடிய தக்காளி சேர்த்து நல்லா வதக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும், வதங்குற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருங்க. இந்த அளவுக்கு வதங்கின உடனே இது கூட கொஞ்சமாக சர்க்கரை, உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அடுத்ததாக கொத்தமல்லியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வைக்கலாம். நல்லா சூடாரிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி எல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட் அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கூடியதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கூட எண்ணெயில் கடுகு, கறிவேப்பிலை, வத்தல் மிளகா போட்டு தாளிச்சு எடுத்தோன்னா சூப்பராக நம்மளோட தக்காளி சட்னி ரெடி. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.